ஒரே வருஷத்துல 18 படம் நடித்த ஒரு நடிகர் அப்படிங்கிற பெருமையே கேப்டனுக்கு உண்டு தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அதே போல எஸ்சிஎஸ்சி விஜய் இன்றைய இளைய தளபதி, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எலெக்ஷன்ல வருகிற தேர்தலில் களம் காண போகிற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்க போகிறவர் விஜய். அதை எல்லாருமே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இருக்கிற விஜய் ஒரு காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து நிறைய படங்கள் அவர் எடுக்கிறாங்க. கடைசியில் போகிற படங்கள் கொஞ்சம் ரொம்ப சரியா போகாததுனால இப்போ வந்து ஒரு விஜய் நடிக்கட்டும், இதுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் நல்லா போகும், அதுலேருந்து இந்த விஜய் பிக்கப் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அதை யோசிக்கிற போது அதே போல ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு ஒரு ஹீரோவை அணுகிறாரு. ஒரு ஹீரோவை அணுகிற போது அவர் சொல்றாங்க, சரி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இழுக்கிறாங்க, அப்படியே போட்டு இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் எஸ்எஸ்சி சோர்ந்து போறாரு. அந்த நடிகர் வந்து பிடி கொடுக்காமே போறாரு. நடிக்கிறேன்னு சொல்றாரு, அவர் முகத்துக்காக நான் பண்ணலான்னு சொல்றவர் போக போக வந்து அப்படியே தளர்ந்து ஒரு கட்டத்தில் அவர் பண்ண மாட்டாருங்கிறத எஸ்எஸ்சி அவர்கள் உணர்ந்துட்டு வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சோபாமா அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சோபா மாட்டாங்கன்னு யதார்த்தம் ஒரு வார்த்தை விடுறாங்க. நீங்கள் ஏன் இன்னொரு நடிகரை தேடி போகிறீங்க, நம்ம விஜய் இருக்குல்ல, விஜய்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஏ சந்திரசேகரன் சொல்கிறாங்க, நம்ம வளர்த்து விட்டோம், அவர் நீ நல்லா இருக்காங்க, அதுக்காக பிரதிபலன் நம்ம இதை கேட்குறோமோன்ற மாதிரி போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் ரொம்ப பிஸியாகவும் இருக்காரு, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டு தான் பாருங்களேன், நம்மளே ஏன் ஒரு முடிவு பண்ணணும், கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே எஸ்சிசி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே கேப்டன் தான் ஃபோன் எடுக்கிறாரு. விஜய் எங்கே இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி கேட்குறாங்க. சார் நான் இங்கே தான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நானும் வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்குறாங்க. சின்ன உதவி அப்படின்னு சொல்லி எஸ்சிசி சொன்ன உடனே சரி சார் நான் இருங்க ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு, இல்லை விஜய் நான் வர்றேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வீட்டில். இல்லை சார் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்ச உடனே எஸ்ஐசி பாத்ரூம் போயிட்டு கிளம்பலாம், வேற கேப்டனை பார்க்க போகலான்ட்டு வெளியில் வர்றாங்க. வர்றது முன்னாடி கேப்டன் வந்து நிற்கிறாரு. என்ன விஜய் நான் தான் வர்றேன்னு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி, என்ன சார் நீங்கள் ஒரு உதவின்னு சொல்லும்போது நான் வந்து நிற்கிறதா, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதா சார், என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. ஒன்றும் விஜய் கடைசியாக விஜய் நடித்த படங்கள் ஒரு சரியாக போகலை, 2 ஹீரோ சப்ஜெக்ட மாதிரி ஒன்று பண்ணி ஒரு அண்ணன் கேரக்டர் ஒன்று வச்சு பண்ணால், ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு வளர்ந்த ஹீரோ வச்சு பக்கத்தில் தம்பி கேரக்டர் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது, ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் விஜய் என்னாரு. சொல்லுங்கள் சார், இல்லை அந்த கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் சரியாக இருக்குன்ற மாதிரி தோணுது, அடுத்த மாதம் எனக்கு வந்து ஒரு படம் கேன்சல் ஆகுது, தள்ளி போகுது, நீங்கள் அடுத்த மாதம் ஷூட்டிங் வச்சிங்களேன். ஷாக் ஆகிட்டார் எஸ்சிஎஸ்சி. அது ஒரு கதை ஒன்று சொல்லணும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டவருக்கு இவர் கால்ச்சிட்டு சொல்லிட்டாரு, நீ அடுத்த மாதம் ஷூட்டிங் வச்சுக்கலான்றாரு.